ஹாய் ஹலோ கைஸ், ஹவ் ஆர் யூ டு ஆல்? எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் போட முடியல. ஸோ 19th அண்ட் டுடே 20th 2 டேஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா என்னோடய வீடியோஸ் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தடுத்து தமிழ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, ஷார்ட்கட்ஸ் வீடியோஸ் எல்லாமே நான் அப்டேட் பண்ணுவேன். சரி, ஓகே, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கரண்ட் அஃபேர்ஸ் போகலாம். ஒரே நாடு ஒரே தேர்தல், மத்திய அமைச்சரவை ஏற்பு. இது எந்த அளவுக்கு சாத்தியக்கூறுன்றது தெரியல. 19th வந்த நியூஸ். ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கிட்ட முன்னாள் குடியரசுத் தலைவர் வந்து ராம்நாத் கோவிந்த் வந்து அவரோட தலைமையில் அப்போது ஒரு குழுவில் இவர் ஒப்படைச்சிருக்காரு. சரிங்களா? இந்த மசோதா மத்திய அமைச்சரவை ஒப்புதல் தந்ததுக்கப்புறமா தான் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்கும் இல்லைங்களா, அங்கே தாக்கல் செஞ்சு தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை வந்து அனுமதி கிடைக்குமா அப்படின்றது தெரியும். சரி, இந்த தகவலை யார் வந்து தகவல் சொல்லியிருக்காங்கன்னா மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ். நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன். மத்திய அமைச்சர் யார்? அஸ்வினி வைஷ்ணவ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நியூஸ். குழந்தைகளின் ஓய்வூதியத்துக்காக பெற்றோர் சேமிக்கும் வாத்சல்யா திட்டம். சரிங்களா? இப்போ வந்து தங்கமகன் திட்டம், தங்கமகள் திட்டம், அந்த மாதிரி திட்டம்லாம் இருக்குங்களா, குழந்தைங்க இரு பெண் குழந்தைகள் இருக்கும்போது ஒரு திட்டம். ஸோ இப்போ நியூவாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த திட்டத்தை வந்து 18 இயர்ஸ் பிஃபோராக ஸ்டார்ட் பண்ணணும். அந்த 18 வயசு பூர்த்தி அடைஞ்சதுக்கப்புறமாவும் இதை தொடங்குறாங்க அப்படின்னா அந்த குழந்தை வந்து 60 வயசு ரீச் ஆகும்போது அவங்களுக்கு ஓய்வூதியமாக இப்போ நம்ம கட்டுற அந்த அமௌண்ட் வந்து அவங்களுக்கு 16 ஏஜ்க்கு அப்புறமா ஓய்வூதியமாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸ்டார்டிங் வந்து 1000 ருப்பியிலேருந்து இந்த திட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து நேரடியாக வந்து நிர்மலா சீதாராமன் வரல, டெல்லியில் காணொலி மூலயமாக இந்த திட்டத்தை, வாத்சல்யா திட்டத்தை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொடங்கி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நியூஸ். சந்திராயன் 4 திட்டம் மத்திய அமைச்சரவை ஒப்புதல். சந்திராயன் 3 எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆச்சோ, ஸோ இந்த சந்திராயன் 4 இந்த திட்டத்துக்கும் மத்திய அமைச்சர் வந்து ஒப்புதல் தந்திருக்காங்க. சரிங்களா? இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து அடுத்தடுத்த நியூஸில் பார்க்கலாம். டெல்லி 3வது இந்திய நீர் வார மாநாடு. திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவர் வந்து நேரடியாக போய் பங்கேற்று உரையாற்றியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட். தொற்றா நோய்களை கட்டுப்படுத்துவதில் சிறப்பாக பணியாற்றியதற்காக ஐசிஎம்ஆர், இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் வந்து ஐநாவின் நிறுவனங்களுக்கு இடையே ஒரு பணிக்குழு விருது வந்து தந்திருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் நியூஸ். வறட்சியினாலும் உணவு பற்றாக்குறை காரணமாக 200 யானைகளை வந்து கொல்ல முடிவு செய்த நாடு எந்த நாடுனா ஜிம்பாப்வே. அந்த ஜிம்பாப்வேயில் வந்து உணவு பற்றாக்குறையாக இருக்குது. நிறைய பேர் பசி பட்டினியாக இருக்காங்க. இதனால் நிறைய மக்கள் வந்து ரொம்ப அவதிப்படுறாங்க. ஸோ அவங்க நாட்டில் வந்து அளவுக்கு அதிகமான யானைகள் அதிகமாக இருக்கிறதுனால அந்த யானையோட மாமிசத்தை இவங்க உணவாக வந்து எல்லாருக்கும் வந்து அந்த ஊர் அந்த ஜிம்பாப்வே உள்ள மக்களுக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்களா? இதுக்கு முன்னோடியாக இருந்த இடம் பார்த்தா நமீபியா. இந்த நமீபியாவில் இந்த மாதிரி உணவு பற்றாக்குறை வந்திருக்கு. அப்போது 83 யானைகளை வந்து கொன்று அந்த மாமிசத்தை வந்து அவங்க பற்றாக்குறைக்காக எல்லோரும் உணவாக எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்கள ஃபாலோ பண்ணி தான் இந்த ஜிம்பாப்வேவும் 200 யானைகளை வந்து கொன்றிருக்காங்க அப்படின்ற நியூஸ் நமக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் செப்டம்பர் 20th நியூஸ் போயிடலாம். டுடே நியூஸ். ஜிஎஸ்டி வசூல் சேவை பந்தன் வங்கி தொடக்கம். அதாவது ஜிஎஸ்டி வசூல் செய்கிறாங்க இல்லையா, இப்போ வந்து அதை ஒரு வங்கியில் பந்தன் அப்படின்னு ஒரு வங்கியை தொடங்கிட்டோம்னா அது மூலியமாகவே வந்து நம்ம ஜிஎஸ்டி வந்து கட்டிடலாம் நேரடியாக அப்படின்றதுக்காக தனியார் வங்கி, இந்த தனியார் வங்கி மூலயமா இதை வந்து முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. சரக்கு மற்றும் சேவை வரியான ஜிஎஸ்டி வசூலிப்பதற்கு புதிய சேவையை தனியார் துறை சேர்ந்த பந்தன் வங்கி தொடங்கியிருக்கு. இது வந்து ஒரு அரசுக்கும் நம்மள மாதிரி வாடிக்கையாளர்களுக்கும் இடையே ஒரு பாலமாக தான் இந்த சேவை வந்து தொடருது. பந்தன் சேவை அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு. எல்லோரும் நியூஸில் பார்த்துருப்பீங்க. இது நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது, இருந்தாலும் ஒரு அப்டேட் தான்.
திருப்பதி லட்டுகளில் விலங்கு கொழுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வறிக்கை சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் அங்கே இருக்கிற திருப்பதியில் இருக்கிற தெலுங்கு தேசமே வந்து இதை உறுதி செஞ்சுருக்காங்க. சரிங்களா? பிரதமர் மோடி நாளை அமெரிக்கா பயணம். இதில் முக்கியமானது என்னென்னா வில்மிங்டன் அப்படின்ற நகரில் குவாட் கூட்டமைப்பு உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறதுக்காக தான் பிரதமர் மோடி வந்து பயணத்தை மேற்கொண்டிருக்காரு. இங்கே வந்து இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா இந்த நாடுகள்லாம் அங்கம் வகிக்கிறது தான் இந்த குவாட் கூட்டமைப்பு. இந்த 4வது உச்சி மாநாட்டை பங்கேற்க தான் வந்து பிரதமர் மோடி வந்து பயணத்தை மேற்கொண்டிருக்கார். சரிங்களா? நெக்ஸ்ட் நியூஸ், உலகின் முதல் தொழுநோய் இல்லாத நாடு அப்படின்னு எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா ஜோர்டான். சரிங்களா? அங்கே தொழுநோய் அப்படின்றதே இல்லை அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் நியூஸ், ஸ்டீல் கார்பன் பற்றிய இந்தியாவின் முதல் ஆய்வு எங்கே நடைபெற்றது அப்படின்னா ராஜஸ்தான். 4வது சர்வதேச பயோ இந்திய மாநாடு 2024 நடைபெற்ற இடம் எந்த இடம் அப்படின்னா நியூ டெல்லி. சரிங்களா? நெக்ஸ்ட் நியூஸ், பன்னாட்டு கூட்டு கடற்கரை பயிற்சி 16வது காக்கடு பயிற்சி இந்த இயர் வந்து நடக்குது. இந்த பயிற்சியோட மெயின் நோக்கம் என்ன அப்படின்னா ஒரு நம்பகமான மற்றும் நிரூபிக்கப்பட்ட ஒரு கூட்டாண்மை மூலமாக தான் இந்த ஒத்துழைப்பு நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பயிற்சி நடத்துகிற நாடு எந்த நாடு இந்த பயிற்சியை வந்து நடத்துகிறாங்க, காக்கடு அப்படின்ற ஒரு பயிற்சி கொடுக்குற அந்த நாடு யாருன்னா ஆஸ்திரேலியா. ஓகேங்களா? நெக்ஸ்ட், 3வது உலக உணவு இந்தியா மாநாடு. இது எங்கே நடைபெற்றதுன்னா டெல்லியில் நடைபெற்றது. நம்ம கொஷின் எப்படி இருக்கும் டிஎன்பிஎஸ்சி கொஷின்லாம், 3வது உலக உணவு இந்திய மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது டெல்லியில். சரிங்களா? இங்கே எத்தனை நாடுகளை சேர்ந்த பிரதிநிதிகள்லாம் பங்கேற்பாங்கன்னா 90க்கும் மேற்பட்ட நாடுகளோட பிரதிநிதிகள்லாம் பங்கேற்பாங்க. நெக்ஸ்ட் நியூஸ், தேஜாஸ் போர் விமானத்தை ஓட்டிய முதல் பெண் விமானி ஒரு பெண்மணி யார் அப்படின்னு பார்த்தோம்னா மோகனா சிங். சரிங்களா? நெக்ஸ்ட், 5வது ஹல் நஜா கூட்டு பயிற்சி. இதுவும் ஒரு பயிற்சி. இது வந்து இந்தியா மற்றும் ஓமன் இந்த கூட்டு இராணுவ போர் பயிற்சி. இது எந்த இடத்துல நடைபெற்றதுன்னா ஓமனில் சலாலா அப்படின்ற இடத்துல இந்த கூட்டு பயிற்சி நடைபெற்றது. சரிங்களா? ரயில்வே பாதுகாப்பு படை நாள் எந்த நாள் வந்து செப்டம்பர் 2024 ரயில்வே பாதுகாப்பு படை நாள் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறோம். சரிங்களா? நெக்ஸ்ட், ஃபைனல் ஸ்போர்ட்ஸ் நியூஸ், ஹங்கேரியில் நடைபெறும் 45வது செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்தியாவில் இருபால் அணிகளும் தங்கள் 7வது சுற்றிலும் வெற்றி பெற்றிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தோம் 5 சுற்றில் வெற்றி பெற்றாங்கன்னு. இப்போ 7வது சுற்றிலும் வெற்றி பெற்றிருக்காங்க. சரிங்களா? அடுத்ததாக 8வது சுற்றில் வந்து இந்தியா வந்து ஓபன் பிரிவில் ஈரானையும் மகளிர் பிரிவில் போலந்தையும் வந்து சந்திக்க போகிறாங்க. சரிங்களா? கண்டிப்பாக 8வது சுற்றும் நம்ம இந்தியா தான் வின் பெறும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நியூஸ், 2026 காமன்வெல்த் விளையாட்டு போட்டியே எந்த நாடு நடத்த உள்ளது அப்படின்னா ஸ்காட்லாந்து. ஓகேங்களா? ஓகே கைஸ், டே டு டே அப்டேட்ஸ் பார்த்துட்ருக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்யூ, பாய்.